மகாபாரதத்துல ரொம்ப முக்கியமான நபர் யாருன்னா கிருஷ்ணர் தான். அவர் எப்போதுமே பஞ்ச பாண்டவர்கள் பக்கம் தான் இருந்தாரு. பாண்டவர்களின் முதலாவதாக பிறந்தவர் தர்மர். அவரின் பெயருக்கு ஏற்ற மாதிரி அவர் தர்மத்துல சிறந்து விளங்கினாரு. உலகத்திலேயே தன்னை விட தர்மத்துல சிறந்தவர் யாரும் இல்ல என்ற அகந்த அவருக்கு வந்துடக்கூடாதுன்னு அதற்கான ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் நினைச்சாரு. அதற்காக கிருஷ்ணர் தர்மரை கூட்டிட்டு காட்டு பகுதியில நடந்து போறாரு. அங்க ஒரு நாட்டுல செல்வ செழிப்பா மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அதை பார்த்த கிருஷ்ணரும் தர்மரும் வியந்து பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் பயணம் செய்யறாங்க. அவங்களுக்கு தாகம் ஏற்படுது. உடனே பக்கத்துல இருக்கிற வீட்டுல தண்ணியும் கேக்குறாங்க. நான் பக்கத்து நாட்டுல இருந்து வரோம், குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேக்குறாங்க. அந்த பெண்மணியும் தங்க செம்புல தண்ணி எடுத்து வந்து கொடுக்கறாங்க. ரெண்டு பேரும் தாகம் தீரும் அளவு தண்ணீர் அருந்திட்டு அந்த தங்க செம்ப அந்த பெண்மணி கிட்ட கொடுக்கறாங்க. ஆனா அந்த பெண்மணி தங்க செம்ப தூக்கி வெளியில வீசிடுறாங்க. தர்மருக்கு கோபமும் ஆச்சரியமும் ஒரு சேர, தங்க செம்பு எவ்வளவு விலை உயர்ந்தது, அந்த செம்ப கொடுக்கும் போது அந்த பெண்மணி பத்திரமா வைக்காம வெளியில வீசி எறியுது. ஒருவேளை அகந்த குணமுடையவளா இருப்பாளோ என நினைச்சு அந்த தங்க செம்பை எடுத்து வந்து அந்த பெண்மணியிடம் கொடுத்து, அம்மா, இந்த செம்பு மிகவும் விலை உயர்ந்தது, நாங்களும் தண்ணி கேட்டோம், நீயும் தங்க செம்புல தண்ணி கொடுத்த, நாங்க குடிச்சிட்டு கொடுத்ததும் நீ அதை வாங்கி திரும்ப தானே வைக்கணும்னு சொல்லி மறுபடியும் கொடுக்கிறாரு. ஆனா அந்த பெண்மணி, ஐயா, நாங்க ஒரு முறை பயன்படுத்திய எந்த பொருளையும் மறுபடி எங்க நாட்டுல பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. தர்மருக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இப்படி இந்த பெண்மணியால சொல்ல முடியுது? அவ்வளோ செல்வ செழிப்பான நாடா இது என்று யோசித்து கொண்டே கிருஷ்ணரோட நடந்து போறாங்க. இந்த ஆச்சரியத்துல இருந்து மீளாத தர்மருக்கு போகும் இடமெல்லாம் ஒரே ஆச்சரியம் காத்து கொண்டு இருந்தது. யானைய தங்க சங்கிலியால கட்டி போட்டிருந்தாங்க. ஆடு மாடுகளுக்கெல்லாம் தங்க பானையில தான் தண்ணி கொடுத்தாங்க. தர்மருக்கு ஒரே ஆச்சரியம். உடனே கிருஷ்ணர் கிட்ட, எப்படி இந்த நாடு இவ்வளோ செல்வ செழிப்பா இருக்கு, இந்த நாட்டோட அரசனை பார்க்கணும், கண்டிப்பா அந்த அரசர்கிட்ட என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. கிருஷ்ணரும் அந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த அரசர் பொன்னாலும் மாணிக்கத்தாலும் ஜொலித்து காணப்பட, கிருஷ்ணர், நாங்கள் இருவரும் பக்கத்து நாட்டிலிருந்து வருகிறோம், இவர்தான் தர்மர், இந்த உலகத்திலேயே அதிகமா தர்மம் செஞ்ச நபர் இவர்தான அறிமுகப்படுத்துறார். அந்த அரசர் சிறிதளவு கூட பொருட்படுத்தல. கிருஷ்ணரும் வெவ்வேறு விதமா அறிமுகப்படுத்துறாரு. ஆனாலும் அந்த அரசர் திரும்பி கூட பார்க்கல. இதை பார்த்த தர்மருக்கு ஆச்சரியம். நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் எனக்கான மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும், ஆனா இந்த அரசர்கிட்ட இவ்வளோ சொல்லியும் ஏன் என்ன கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரு என வியந்து பார்க்கிறாரு. அந்த அரசர் பேச ஆரம்பிக்கிறாரு. கிருஷ்ணரே, எங்க நாட்டுல எல்லா மக்களும் உழைப்புக்கு பஞ்சம் இல்லாம இருக்காங்க. அதனால எல்லாரும் செல்வ செழிப்பாவும் இருக்காங்க. யாரும் பிச்சை எடுக்க வேண்டிய நிலையிலும் இல்லை, யாரும் யாசகம் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. என்னை தேடி யாரும் தானம் கேட்கவும் வருவது கிடையாது. அதனால எனக்கு எந்த தானம் கொடுக்க அவசியமும் ஏற்படலை. ஆனா இவருடைய நாட்டுல ஏழைகள் அதிகமா இருக்காங்க. அதனாலதான் அதிகமா தானம் கேட்டு போறாங்க. இவரும் தானம் கொடுக்கிறாரு. இவ்வளவு ஏழைகளை தான் ஆட்சிக்கு கீழ் வச்சிருக்க இந்த அரசர் எனக்கு பார்க்க கூட பிடிக்கல. இவர் முகத்துல முழிக்கவே எனக்கு வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட தர்மருக்கு ஆச்சரியமும் வெக்கமாவும் இருந்தது. நம்ம ஆட்சிக்கு கீழே இவ்வளோ ஏழை மக்கள் இருக்காங்களான்னு நினைச்சு அப்படியே நில குலைஞ்சு போறாரு. கண்டிப்பா இந்த நிலைமையை நம்ம மாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு தலைக்குனிவோட இந்த நாட்டை விட்டு கிருஷ்ணரோட கிளம்பி போறாரு. தர்மருக்கே இப்படிப்பட்ட தலைக்குனிவா? நம்ம வாழ்க்கையில நாம அப்படிதான். நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நமக்கே தெரியாம பல விஷயம் இருக்கு. நமக்கு மேல இருக்கவங்கள பார்த்து நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மையும், கீழே உள்ளவங்களை ஏளனமா பார்த்து தலைகணமும் வரும். நாமளா இருந்து வாழ்க்கையில முன்னேறுவோம். இது போல மகாபாரதத்தில் மறைந்திருக்கும் உண்மையான ஆழமான கருத்துக்கள் நிறைந்த கதைகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் இலக்கியா வெங்கட்.